What's up, Makre? Very good morning. So, இன்னைக்கு Sunday 1 o'clock ஆச்சு. லஞ்ச் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நம்மளோட XL6ல ஒரு சின்ன இன்னும் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேர் யோசிப்பீங்க ஏன் இவ்வளோ கஸ்டமைசேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம XL6ல ஒரு டூரிங் ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான், ஆகஸ்ட்டில். ஸோ இது ஒரு ஃபேமிலி டூர் போகிற தான் கன்சிடர் பண்ண முடியும். பிகாஸ் நான் ஒய்ஃப் குட்டி 3 பேரும் போகிறோம். நம்ம காரில் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். பட் அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒர்க் ஆகுது. பட் மேபி எனக்கா அந்த ஃபீல் தர்றேன். ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபீல் தட் லைட். அந்த லைட்டு வந்து அவ்வளோ டெப்த்தாக அடிக்குதான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோடய நார்மல் ஸ்டாக் எல்இடி கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. ஸோ அதை செக் பண்ண போயிட்டுருக்கோம். அட்லாஸ்ட் நம்ம கார் சென்ஸ் வந்தாச்சு. நம்ம வண்டியோட வேலையும் தொடங்கிட்டாங்க சீக்கிரமாகவே. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, as I said, மேலே ரூஃப் லைட் இப்போதுக்கு போட போதில்லை. ஏன்னா நம்ம கேரளா கவர் பண்ணுறதுனால ரூஃப் லைட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு கவர்மெண்ட்டோட ரூல்ஸாம். ஸோ அதனால் ரூஃப் லைட் இப்போ எதுவும் போடல. பட் நமக்கு முன்னாடி இருக்க ஃப்ளட் லைட்ஸ் போட போகிறோம். அது வந்துட்டு எந்த பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா தாத்தாலாம் வண்டி ஓட்டின காலத்தில் பெஸ்ட் பிராண்டாக இருந்தது ஹெலா. அவங்களது வந்து ஃபாக் லைட்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸ். அதுவும் பெருசாக ஜீப்பில் ரவுண்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லைட்டு தான் நம்ம இப்போது வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த அவ்வளோ பெருசு கிடையாது, இப்போது காம்பேக்டாக விடுறாங்க. ஸோ சின்னதாக. ஸோ அதோட ஒரு லைட் தான் நம்ம இப்போது வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னா எப்படி ஸ்ட்ரிப் எல்இடி நிறைய எல்இடிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கும்போது இப்படி இருக்கும். எல்லா பிளாக் மேஜிக். ஐயோ பேர் சரியில்லையே. ஸோ இந்த மாதிரி 2 லைட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒன்று இங்கே, ஒன்று வந்து இங்கே, இன்னொன்று வந்துட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிடுவோம். செட்டிங் பார்த்துட்ருக்கோம் எப்படின்னா அந்த லைட் வைக்கிறதுக்கு எப்படி வைக்கலாம், எந்த பொசிஷனில் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரூபன் வந்துட்டு இந்த வெயிலில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வேலை பண்ணிகிட்ருக்கார். ஸோ கண்டிப்பாக ரூபன் பண்ணுற வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க. ஸோ என்னென்னா இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் போடலான்னு இருக்கோம் கைஸ். கிளாம்ப் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணலான் இருக்கோம் ஃபாகை. ஸோ 2 தான் இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, அதே மாதிரி இன்சைடில் ஒன்று. இதுக்கு மேலே ஒரு பிளாக் பிபிஎஃப் இல்லை, பிளாக் ஸ்டிக்கர் போட்டிலாம் இருக்கும் ஃபுல் இது வரைக்கும் வர மாதிரி. ஹெல்லா 2.7 inches கியூப் கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 2 லைட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போடலாம். இப்போது ஜீப் வச்சுருந்தீங்கன்னா இந்த 2 சைடில் போடலாம், ஃப்ரண்ட்டில் போடலாம். இதே நல்லா எஸ்யூவி பெரிய டைப் நம்மளோட எம்யூ மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் செட்டிங் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கீழே மட்டும் இந்த சென்டரில் போடுற மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் கைஸ் லைட்டு. பார்க்கலாம் பிரைட்னஸ் எப்படி இருக்குது நைட்டில். இந்த மவுண்ட்னு சொன்ன ப்ராக்கெட்டு அது ஒன்று போட்டுட்டு இங்கே பெயிண்ட் அடிச்சு விட்டோம் பிளாக். ஸோ தட் வண்டிக்கு முன்னாடி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும் லைட்டு. நம்மளோட ஃபாக் லைட்டோட வேலை முடிஞ்சது. ஸோ வேலைன்னா எல்லாமே மேக்ஸிமம் ஃபிட் பண்ணியாச்சு. சின்ன கஸ்டமைசேஷன் நம்ம ரூபின் வந்துட்டு வண்டிக்குள்ளே இருந்த ஒரு ஸ்விட்சை வந்துட்டு அழகாக காட்டுங்க ரூபின் ஒரு நிமிஷம். நல்லா ஓட்டை போட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ இதை முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம கேரியர் மேலே இருந்த ரூஃப் கேரியர் ரிமூவ் பண்ணியாச்சு, ஆண்டனாவும் ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே ஃபுல்லாக ஆக்சுவலாக வந்துட்டு எப்போவும் பெஸ்ட்டு வந்துட்டு நம்ம கார் கேரியர் போடுறோன்னா பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு பிபிஎஃப் ஷீட் மாதிரி போட்டுங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன டேமேஜ் ஆகிருக்கு இந்த இடத்துல. இது பெயிண்ட்லேயே அடி வாங்கியிருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிபிஎஃப் கோட்டு ஷீட் மாதிரி ஒன்று போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். டேமேஜ் ஆன அவ்வளோ பிபிஎஃப் தான் இம்பாக்ட் எடுக்கும். ஸோ கைஸ் அட்லாஸ்ட் லைட்டோட வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி டெடிகேட்டட் ஸ்விட்ச் ஒன்று லைட்டுக்கு. ஐயோம்மா. ஸோ இது எப்படின்னா டைரெக்டாக பேட்டரியில் கொடுக்காம நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு லைன் அந்த மாதிரி. ஸோ தெரியுதா இப்போ லைட் எரியுது. ஆஃப் அண்ட் ஆன், ஆஃப். வண்டி ஆன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நான் லைட் காட்டுறேன். ஆமாடியா வேறு லெவலில் இருக்குது கைஸ் லைட்டு. ஸோ இந்த மாதிரி தனி ஸ்விட்சு. ஸோ இப்போ நான் ஹெட்லைட் யூஸ் பண்ண வேண்டாம், ஃபாக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டுக்கலாம், இல்லாட்டா ஹெட்லைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பிளாக் பிபிஎஃப் நம்ம ரூஃப் டாப் போட போகிறோம். ஏன்னா பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன டேமேஜ் பார்த்துருக்கோம் இந்த கேரியரில் லக்கேஜ் இருக்கிறதுனால. பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்தலைங்கள் 2 பேர் நிற்கிறாங்க மெஷர்மெண்ட் எடுத்து போடுறதுக்கு.
என்ன பண்ணலாம், பெரிய தகுடு மாதிரி வச்சுக்கலாம், 2க்கு 4க்கு 4 தகுடு வாங்கிட்டு ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு ஃபுல்லாக லைட்டு மாட்டிடணும். அது அப்படியே இது வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி. நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வண்டியை ஓட்ட முடியாது. ஸோ 2 கிலோமீட்டர். ஸோ கைஸ், நம்ம பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு மேலாம் சோலார் இருக்கிறோம்ல, அந்த மாதிரி சோலார் வண்டியில் டேரெக்டாக மேலே ஒரு வுட்டு வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டு டைரெக்டாக ஃபுல்லாக எல்லாமே பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு ஒரு வீடு மாதிரியே மாற்றிடலான்னு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் கொடுங்க. அப்படி திட்டுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரை திட்டணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வண்டி வந்துட்டு மேலே ரேப் வந்து ஒட்டியாச்சு. பட் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு 1 hour சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ட்ரை ஆகிட்டுருக்கான் மேலே. ஸோ ட்ரை ஆகிடுச்சுன்னா அது கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் முடிச்சுட்டா அப்புறம் ரூஃப் டாப் கேரியர் போட்டுருவோம். அதோட நம்ம வேலை முடிஞ்சுது அண்ட் வில் சைன் அப் ஃபார் த டே. பிரேமும் இவனும் ரூபினும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இன்னும் 2-3 வண்டிகளுக்கு வந்து மேலே ரூஃப் டாப் போட்டுட்ருக்காங்க நம்ம வண்டி போடுற மாதிரி. ஸோ இப்போது வந்துட்டு ராமுவே களத்தில் இறங்கிட்டார். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ராமுவே டேரெக்டாக ஸ்டிக்கரிங் களத்தில் இறங்கி வேலை பண்ணிகிட்ருக்காரு. மிரர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கிளம்பிடுவோம். ஸோ பேக்கிங் போய்ட்டுருக்கு கரண்ட்டாக. டைம் வந்துட்டு 9 o'clock ஆக போகுது. ஸோ நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா ரூபின் எல்லாமே நம்ம கேரியர் வந்து ஃபினிஷிங் லாக் செட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா இதோட ஒர்க் ஓவர். ஸோ வண்டியும் ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வித் திஸ் வி ஆர் டன் ஃபார் த டே. ஸோ இப்படி தான் இருக்கும் வண்டி பார்க்க. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிபி ஃபுல் அடி வாங்கிருச்சு. பட் பெயிண்டில் எதுவும் ஆகலை, பாடிக்கு எதுவும் ஆகலை. ஸோ இதுதான் மேஜர் அட்வான்டேஜ் பிபிஎஃப் கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ I'll see you in the next video. Until then, it's goodbye from your Bharat. Take care. Bye bye. Sayonara.